கேட்டு ரசித்தீர்கள். அனைத்து ஸ்ரீ சுடலை ஆண்டவர் இந்து மறுமலர்ச்சி மன்றத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிக அருமையாக சென்னை ஜாலி ரிதம் இன்னிசை குழுவினரின் மிகச் சிறப்பான ஒரு இன்னிசை மலை இங்கே நடைபெற்றது. அந்த இன்னிசை குழுவினரை நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொரு கலைஞரையும் தனித்தனியாக பாராட்டலாம். அந்த அளவிற்கு எல்லோரும் சிறப்பு வாய்ந்த கலைஞர்களாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத அளவிற்கு இங்கே இந்த நிகழ்வை நடத்தினார்கள். இவர்களை பாராட்டும் விதமாக சென்னை ரிதம் ஜாலி ரிதம் இன்னிசை குழுவினரின் அதனுடைய அமைப்பாளர் தலைவர் திரு ராஜதுரை அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ஸ்ரீ சுடலை ஆண்டவர் இந்து இளைஞர் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பில் தங்கையா கணேசன் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்கினார். மன்றத்தின் சார்பில் இப்பொழுது வழங்குகின்றோம். அடுத்து இங்கே ஸ்பெஷல் கெஸ்டாக வருகை தந்திருக்கின்ற சூப்பர் சிங்கர் விஜய் டிவி புகழ் ஸ்ரீதர் சேனா. நீங்க அவங்க பாட்டு முதல் பாட்டுலயே எல்லாரையுமே கவர் அப் பண்ணிட்டாங்க. அந்த முருகர் பாடல் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இந்த கணேசன் தியேட்டர்ல அந்த படம் ஆரம்பிக்கும்னால இந்த படத்தை பாட்டை போடுவாங்க. இப்ப இந்த பாட்டை இந்த அளவுக்கு படிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அதனாலதான் இவங்க இன்று மிகச்சிறந்த கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நிச்சயமாக ஸ்ரீ சுடலை ஆண்டவர் அருளால் ஒரு திரை இசை பின்னணி பாடகராக அவர்கள் உயர்வார்கள் என்று வாழ்த்தி இந்த நினைப்பரிசை வழங்கி கௌரவிக்கின்றோம். அடுத்து எல்லாருமே அதிர்ந்த ரசித்த ஒரு பாடகி விஜய் டிவி புகழ் டாக்டர் புண்ணியா அவர்கள். அவங்க முதல்ல அந்த விஜய் டிவி அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்வில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் இன்று விஜய் டிவியில் ஒரு ஃபைனல் ப்ரோக்ராம் இருந்தால் நடக்குதுன்னா இவர்கள் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் இல்லை என்ற அளவிற்கு தன்னுடைய குயிலோசை போன்ற குரலினால் அனைத்து ரசிகர்களையும் பெருமைப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களை பாராட்டி அவர்கள் இன்னும் வளர்வார்கள் உயர்வார்கள் என்று வாழ்த்தி இந்த நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இர்வின் விக்டோரியா. அந்த குரல் பாத்தீங்களா, இனிமையான குரல் வளம். ஒரு மனிதன் நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற கலைஞர் தான் இர்வின் விக்டோரியா அவர்கள். அவர்களை வாழ்த்தி இந்த நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை ஹர்ஷினி நேத்ரா. பாருங்க என்ன அந்த ஒரு இன்வால்மெண்ட், அந்த டெடிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல அந்த பாட்டோடு அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி கண்ணீர் வருகின்ற அளவிற்கு அந்த பாடல் அந்த அளவிற்கு அந்த சின்ன வயசுலே இந்த குழந்தை இந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால் இன்னும் வருங்காலத்தில் மிகச்சிறந்த கலைஞராக நீங்கள் உருவாகியவர்கள். உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கின்றோம். அதே போல நம்ம செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி ஆடியோ டிஎம்ஆர்